அருமையானவர்களே, எல்லா மனுஷர்களுமே இதையோ ஒன்று நாடி தேடி ஓடுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நான் இப்போ இந்த செய்தியை கேட்க போகிறோம். அதனால் நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு எனக்கு கிடைக்குமா, அது இன்னும் விசேஷத்த காரியம் என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம். இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் தந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட சில நிமிடங்கள் இந்த வார்த்தைகள் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். இது கிடைக்குமா, சாத்தியம் தானா, ஆனால் எனக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இது சாத்தியம்தான். சிந்திக்கலாமா? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக 119ஆம் சங்கீதம் 98ஆம் வசனம், Psalms 119 verse 98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. முதலாவது நீங்களும் நானும் இந்த பரிசுத்த வேதாமத்தை படி நடக்கும்போது, அது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது, முதலாவது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? என் சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானமுள்ளவன் ஆக்கினீர். என் அன்பானவர்களே, இன்னைக்கு பூமியில வாழுகிற நமக்கு எந்த பக்கம் சத்துருக்கள் வருவாங்கன்னு தெரியல, அல்ல எந்த கோணத்துல வருவாங்க கூட தெரிய மாட்டேது. அந்த அளவுக்கு மிக மிக நூதனமான சத்துருக்களை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த வேதாமத்தை பயன்படுத்திக்கிட்டே சத்துருக்கள் வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆக இவன் சாத்தானுடைய காரியம் இதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான வெளிச்சம், அந்த அறிவு, அந்த ஞானம் எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் நானும் கர்த்தருடைய கற்பனை ஆகிய வேத வசனத்தை கை கொள்ளும் போது தான். ஆக உங்கள் சத்துருக்களை பார்க்கிறோம், அது யார் என்று நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, வியாதி ஒரு சத்துரு தான், வறுமை ஒரு சத்துரு தான், போராட்டம் ஒரு சத்துரு தான், சண்டை பிரிவினை உண்டு பண்றது எல்லாமே ஒரு சத்துரு தான். இந்த வேதத்தை மறந்த தேசங்கள்லாம் பாருங்களேன். இது வரைக்கும் இப்போ நடந்த இந்த 2 உலக போரில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மறந்த தேசங்கள் சின்ன பின்னமாக மாறி இருக்கு. ஆனால் இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், சிறிய நாடு இஸ்ரவேல் இன்னைக்கு பலர் அதற்கு விரோதமாக நின்றா கூட ஜெயித்து கொண்டே இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்த 6 யுத்தங்களிலும் இஸ்ரவேல் ஜெயிச்சிருக்க காரணம்னா இந்த கற்பனைகளை கை கொள்றார். நீங்களும் கை கொள்ளுங்க, இது கிடைக்குமா? வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அது உங்க சத்துருக்களை பார்க்கிலும் அதிக ஞானமுள்ளவனாய் மாற்றுகிற இந்த வேத வசனங்களை நாம் கை கொள்ள ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக சங்கீதம் 119 99ஆம் வசனத்தை படிக்க போறோம். Psalms 119 verse 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். யாருக்கு இந்த மேன்மை? இது கிடைக்குமா? அறிவுள்ளவனாய் மாற அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கி நமக்கு கிடைக்குமா? அதுவும் தாவீது சொல்ல, எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா கடமைக்காக கூட போதிப்பாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுடைய கற்பனைகளை தியானிக்கிறபடியினால். அதோடைய பொருள் என்னன்னா, அதை குறித்த சிந்தையாகவே நான் இருக்கிறபடியினால். அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? இது கிடைக்குமா? அறிவு கிடைக்கும். நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், விஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். ஆங்கிலத்தில் சொன்னோம்னா நாலேஜ் அண்ட் விஸ்டம் சொல்லுவாங்க. ஆக தேவன் நமக்கு அறிவுள்ளவர்களாய் மாற்றுவார். எப்பொழுதுனா வேத வசனத்தை தியானிக்கிறபடினாலே. என் அன்பானவர்களே, இந்த அனுபவத்தை நாம் காத்துக்கொள்வோம். கட்டாயமா ஒவ்வொரு விஷயத்திலும் அறிவுள்ளவர்களாய் மாறிட ஆண்டவர் உதவி செய்வார். உதாரணத்துக்கு, குறிப்பிட்ட சில காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட்லேயும் உடனே அநேகர் பணத்தை தான் நினைப்பாங்க. அது ரெண்டாவதாங்க, உங்கள் டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். பணம் கூட ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல அதை மீட்டு எடுத்துடலாம், அல்லது கொஞ்சம் நஷ்டம்னா கூட இன்னொரு காரியத்தில் ஏதாவது செய்து நம்ம லாபத்தை ஈட்டிடலாம். ஆனால் போன நேரம் திரும்ப வருமா? ஸோ அறிவுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? they don't waste their time. It is very precious. நான் உங்களுக்கு சொல்கிற இந்த ஆலோசனை, கர்த்தருடைய வேதத்தின்படி அவர் சிந்தையா நீ இருப்பாயானால் நீ அறிவுள்ளவனாய் இருப்பாய். அது மித்தம் நீங்களும் உங்கள் சபையும் உங்கள் ஊழியமும் உங்களுடைய குடும்பமும் உங்கள் எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்படும். இது கிடைக்குமா? வேதத்தில் தியானமாக இருக்கும்போது இது நிச்சயம் கிடைக்கும். கடைசியாக சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 100வது வசனத்தை படிக்க போறோம். Psalms 119 verse 100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். இது கிடைக்குமா? சில சொல்லுவாங்க, ஏங்க பார்க்க தாங்க சின்ன பையன் போல இருக்கிறாரு,
ஆனா அவருடைய வார்த்தை எவ்வளவு மெச்சூர்டா இருக்கு. உதாரணத்துக்கு இயேசு 12 வயதுல பிரசங்கம் பண்ணாருங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இவர் யோசேப்புங்கிற தச்சனுடைய மகன் அல்லவா, எப்படி இவருக்கு இவ்வளோ ஒரு வேதத்தின் மகத்துவம் தெரியுது, இவருடைய சொற்பொழிவு வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு ஆச்சரியப்படுவார்கள். என் அன்பானவர்களே, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது முதியோரை பார்க்க, முதியோர் என்று சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு இறுதியாய் கிடைக்கிற அல்லது ஒரு பாக்கியமான ஒரு ஸ்லாக்கியமான ஒரு காரியம் தான். இந்த உலகத்திலே அந்த முதியோர் எத்தனத்திலும் பரலோகத்துக்கு கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையை காணப்படுவார். அப்படிப்பட்ட முதியோர் இடத்துல ஞானம் இருக்கும் என்று வேதம் வசனம் சொல்லுது. ஆனா அவர்களை பார்க்க ஞானவானா இருக்கிறன்னு பக்தன் சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். என் அன்பானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிற ஒரு உலக மனுஷன் சொல்ல ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் உண்மையான வளர்ச்சின்னு சொல்றான். உலக மனுஷனுக்கு கூட அந்த ஞானத்தை தேடி கொண்டு இருக்கிறான். நீங்களும் நானும் இது கிடைக்குமா? முதியோரை பார்க்கலாம் ஞானவான்களை நீங்கள் மாற ஒரே வழி இதுதான். இந்த 3 குறிப்பு மறந்துடாதீங்க. கர்த்தருடைய கற்பனைகளை வசனங்களை கை கொள்ளும் போது, 2வது அந்த வசனத்தை தியானமா இருக்கும்போது, அது குறித்த சிந்தையாவே இருக்கும்போது, 3வது அதன்படி நடக்கும்போது இது கிடைக்குமா? இந்த 3 நன்மை நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மகிமைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆக உமது வேதமே எனக்கு வெளிச்சம், உங்களுடைய கட்டளை தான் எனக்கு விளக்கு என்று பக்தன் சொல்கிறானே, இது கிடைக்குமா? இந்த மகத்துவமான காரியங்களை ஆண்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கார். இந்த நேரத்திலும் கூட இந்த அருமையான ஒரு பழைய பாடலை கத்தற்கண்டு பாடி துதிப்போமா? சத்திய வேதம் பக்தரின் கீதம், சொத்துகள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் என் தியானம், இனிமை தங்கும் தனிமையினும். இரவும் பகலும் இது என் தியானம், இனிமை தங்கும் தனிமையினும் சத்திய வேதம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று பக்தன் சொல்கிறானே. பிரியமானவர்களே, இந்த மகத்துவமான வேதம் நம்முடைய கையிலே வர எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆக இது கண்ணாடி வைத்து பார்ப்பது போலதான் பரிசுத்த வேதாகம். இந்த பரிசுத்த வேதாமுக்கு ஒப்பான எந்த வேதங்களும் இந்த பூமியில வந்ததும் கிடையாது, நீ வரப்போவதும் கிடையாது. அவைகளுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் பரிசுத்த வேதாகத்தில் மாத்திரம்தான் உந்தும் சக்தி உண்டு. அதை படிக்க படிக்க நாம் நம் நிலைமையை, நம்முடைய தன்மையை மாற்றிக்கொள்ள அது உதவி செய்கிறது. ஆக இது கிடைக்குமா? நிச்சயம் இதை கிடைக்கும். ஆக இருதயமாகிய பலகையிலே வேத வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை பரிசுத்த வேதாகமத்தின் தியானத்தை தியானம் பண்ணுவதை, ஆராய்ச்சி செய்து பார்ப்பதை விட்டுவிடாதீர்கள். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள். இந்த 3 நன்மை உங்களுக்கு நிச்சயம் சாத்தியம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த விசேஷித்த செய்தியை உங்களுடைய விசேஷித்தவர்களுக்கு நீர் பகிர்ந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திலே அநேகர் இதை கேட்க வேண்டும். எங்கள் நண்பர்களுக்கு இது போய் சேர வேண்டும். ஒருவேளை எனக்கு அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் இந்த நல்ல செய்தி போய் சேரணும் எங்கள் வாஞ்சியோடு, இதோ பாரும் வாஞ்சியோடு ஷேர் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் நீ கரம் நீட்டி ஆசீர்வதி. இது கிடைக்குமா? எதையோ தேடி நாடி கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு இது கிடைக்கட்டும். ஆண்டவரே, முதியோராய் இருந்தாலும் இன்னும் ஆண்டவரை மோட்சத்தை அடையக்கூடிய வழி தெரியாமல் இருளில் வாழ்கிறவர்களுக்கு இது போய் சேரட்டும். தகப்பனே, இந்த நாளிலும் சத்துருக்களை ஜெயிக்க பலன் வேண்டும், உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற முயற்சி எடுக்கிற உங்களுடைய அருமை மக்களுக்கு இது போய் சேரட்டும். இது கிடைக்குமா? உங்களுடைய கிருபை இருக்கும் பட்சத்தில் இது சாத்தியம்தான். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். இதை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த 3 நன்மையும்
உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆசீர்வதியும். ஜீவாதிபதியே, கிருபை பாராட்டி இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நல் போதனைகளை, இந்த நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதை அப்படியே கை கொண்டு நடந்து அதே சிந்தையாக இருப்பீர்களானால் இந்த நன்மைகளை தடுக்க ஒருவராக முடியாது. கர்த்தர் வாஞ்சியோடு கேட்டு இதை பிறகு பகிர்ந்து கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.